நம்மோடு மூத்த வழக்குரைஞர் KS ராதாகிருஷ்ணன் இருந்திருக்கிறார். சார், இப்போ சிவா பரமேஸ்வரனும் குறிப்பிடுறாங்க, 93லேருந்து 2025 கடந்த ஜூலை வரைக்குமே நிறைய நீதிபதிகள் மேலே இது போல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜி.ஆர். சாமிநாதன் மீது கொடுத்துருக்கிறது மட்டும் எப்படி நீதிபதிகளை மிரட்டுகின்ற வகையில் இருக்குது, இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குது, ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்குது என்றெல்லாம் பாஜக தரப்பில் குற்றம் சாட்டுகிறாங்களே, ஏன் எப்படி? ஏங்க ஒண்ணு புரிஞ்சு, இது மாதிரி இம்பீச்மெண்ட்டுக்கு முதல்ல ஜஸ்டிஸ் வி. ராமசாமி மேல வந்தது நாடாளுமன்றத்துல. ஒரு VP சிங் ஆட்சியிலன்னு நினைக்கிறேன், 1990 நினைக்கிறேன், 93 வந்தது. அப்போ அதை கபில் சிபல் தான் அங்க நாடாளுமன்றத்துல ராமசாமி சார் உள்ள பேசுறாரு. காங்கிரஸ் MP இப்போ இதுல இருக்காரு, முலாயம் சிங் யாதவ் கட்சியில இருக்காரு, MP-யா இருக்காரு. அவர் ஆஜராகி நாடாளுமன்றத்துல தன்னுடைய வாதத்தை வச்சாரு. முதல்ல இந்த நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா, இவங்களுடைய இந்த நோட்டீஸ ஒரு ஏற்புடைய கோரிக்கை தான் என்று கருத வேண்டும். யாரா மக்களவை தலைவர் அல்லது மேலவை, அதாவது ராஜ்யசபாவின் தலைவர், அதாவது குடியரசு துணைத் தலைவர் கருத வேண்டும். இவங்க இருவரும் சேர்ந்து இது சரிதானா என்று கருத்து கேட்க ஒரு குழுவை அமைக்கலாம். அந்த குழு பரிந்துரைக்கும். அந்த குழு பரிந்துரைக்க இந்த நாடாளுமன்றத்தில் விவாதத்தில் கொண்டு வரலாம். ஆனால் இவங்கிட்ட போதுமான உறுப்பினர்கள் இல்லை. கிட்டத்தட்ட 120-130 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 110 பேர் சொல்லிடுறாங்க சார். 110 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனால் இது போகாத ஊருக்கு போராப்புல காட்டுறாங்க. நிச்சயமா தோக்க போகும். இவங்க ஒரு வன்மத்துல இந்த மனுவை கொடுத்துள்ளார்கள். வன்மமான முறையிலே சாமிநாதன் மீது, உண்மை நீதிபதி சாமிநாதன் மீது ஏதோ ஒரு பகை உணர்வோடு தான் கொடுத்திருக்காங்க. சாமிநாதன் ஒரு நீதியை நிலைநாட்டி உள்ளார், நியாயத்தை நிலைநாட்டி அதை ஒரு உத்தரவை போட்டார். இவங்க தொடர்ந்து அந்த உத்தரவுக்கு எதிராக 144 தடையை கொண்டு வந்தார்கள். அதே போல மேல்முறையீடு செய்ய போகிறோம், அது வரைக்கும் நாங்கள் ஒன்று செய்ய முடியாது என்று பம்மாத்து வேலை செய்து தவறாக மக்களை திசை திருப்பினார்கள். நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். கலைஞர் இறந்து விட்டார். அண்ணா சமாதி அருகே அவரை புதைக்க வேண்டும் மெரினாவில். பிறகு பிரச்சனையாகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சர் சந்திக்க ஸ்டாலின் துரைமுருகன் போன்றவர்கள் போறாங்க. ஆனால் இதுல பல சட்ட சிக்கல் இருக்குங்க, பாட்டாளி மக்கள் கட்சியும் வழக்கு போட்டிருக்காங்க அன்னு சொல்றாரு. திரும்பவும் அதை வழக்காக, அவசர வழக்காக இதே வில்சன், இன்னைக்கு ராஜ்யசபா அவங்க வீட்டுல வேலையாளா இருக்க வில்சன் மேல வில்சன் ஆஜராகிறாரு. குலுவாடி ரமேஷ் விசாரிக்கின்றார். உடனே உத்தரவு தருகின்றார், கலைஞருடைய உடலை அங்கே புதைக்கலாம் என்று உத்தரவு விடுறாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கலாம், நான் இதுக்கு மேல அப்பீல் போறேன், அது வரைக்கும் நீங்க புதைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். சொன்னாரா? சொல்லவில்லையே. அங்கே ஒரு உத்தரவு கிடைத்தது. மதுரை பெஞ்சில, உயர் நீதிமன்றத்தினுடைய பெஞ்சில உத்தரவு கிடைத்தது. அந்த உத்தரவை நிறைவேற்ற வேண்டிய நிலையில் உள்ள அரசாங்கம் அவருடைய அதிகாரியை வைத்தே அதற்கு மேல்முறையீடு செய்வதென்றால் என்ன அர்த்தம்? சரி, உங்க வீட்டில் இருக்க பெண்கள்லாம் கோவிலுக்கு போறீங்க, உங்கள் துணைவியார் கோவிலுக்கு போகிறார், பால் கூடம் எடுக்கின்றார், அதே மாதிரி அழகிரி கோவிலுக்கு போகின்றார், அதே மாதிரி ராஜாச்சி அம்மாள் கோவிலுக்கு போய் தன் மகள் பூஜையிலிருந்து விடுதலையாக வேண்டும் கோவிலுக்கு போனாங்க. ஒட்டகத்துக்கெல்லாம் பூஜை பண்ணதான் சொல்றாங்க சார். ஒட்டகத்துக்கு பூஜை பண்ணாங்க. அப்ப இந்து மதத்தில் 2 விதமா ஒரு விரோத போக்கு. அப்புறம் உங்க வீட்டு பெண்களை கோவிலுக்கு போக வேண்டாம் அந்த சொல்லுங்க. இந்த வரலாறு தெரியாத ஒரு அனுமதியம் கனிமொழி என்ன சொல்றாங்க, அது சர்வே கல்லு. சர்வே கல் 4 முறை சர்வே கல் இருக்குல்ல. ஏன் மலைக்கு மலை சர்வே என்ன பண்ணாங்க? திருப்பரங்குன்றம் மலை பொதுவான மலை, அங்கே சர்வே பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. யார் சர்வே பண்ணாங்க? ஒத்தக்கல்லே சர்வே பண்ணுவாங்க. எப்படி நடந்தது?
மாலிகாபூருடைய பிரதிநிதியாக சிக்கந்தர் வருகின்றார். தென் மாநிலங்கள் தென்பகுதியை, அதாவது குறிப்பாக மதுரை வரைக்கும் அந்த பகுதிகளை அபகரிக்க வேண்டும் என்று வரும்போது கம்பனன் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதி அந்த போரை நடத்தி முறையடிக்கின்றார். சிக்கந்தர் சாகடிக்கப்பட்டார், சரி, கொல்லப்பட்டார். வரலாற்று பின்னணியெல்லாம் இப்படி இருக்கிறப்ப மக்களவையிலே, நாடாளுமன்றத்தில், மாநிலங்களவையிலையும் மக்களவையிலையும் இதை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற சூழல்ல ஏன் இப்படி இந்த இம்பீச்மெண்ட் மோஷனை அவங்க கொண்டு வர்றாங்க? இந்த பாலுக்கு என்னங்க தெரியும்? பாலுக்கு என்ன தெரியும்? வரலாறு தெரியுமாங்க? இந்த கனிமொழிக்கு என்னங்க வரலாறு தெரியும்? சரி, இந்த பிரியங்கா காந்திக்கு எனக்கு வரலாறு தெரியும்? இந்த ராகுல் காந்திக்கு எனக்கு பெரியார் தெரியும்? முலாயம் சிங் யாதவுக்கு எனக்கு வரலாறு தெரியும்? வரலாறு படிச்சிருக்காங்களா? கம்பன வரலாறு படிச்சிருக்காரா? மதுரா விஜயத்தை படிச்சிருக்காரா? டிஆர் பாலு? அத திமுக படிச்சவனுக்கு தான் வேலை இல்லையே. அதுக்கு உதாரணம் நானே. படிச்சவங்களுக்கு வேலை ஸ்டாலின். நன்றி, நன்றி சார், நன்றி சார், நன்றி திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு வழக்கறிஞர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பாபு முருகவேல் இணைந்திருக்கிறார். சார், இப்படி ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் போகிறதுக்கு காரணம் நீதிபதிகளை மிரட்டுகிறார்கள். ஏன்னா நிறைய திமுகவை சார்ந்த அமைச்சர்கள், எம்பிக்கள் மீதான வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்குது, அந்த நீதிபதிகளை மிரட்டுகிற ஒரு போக்குன்னு தான் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். அப்படியா? இல்லை, நானும் அந்த கோணத்தில் தான் நான் பார்க்குறேன். காரணம், டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கு வீட்டில் ஒரு தீ விபத்து ஏற்படுகிறது. அங்கே தீ அணைக்க செல்கிற போது அங்கு கட்டுக்கட்டாக பணங்கள் கைப்பற்றப்படுகிறது. கைப்பற்ற பணத்தினுடைய உண்மைத்தன்மையை அறிய வேண்டும் என்பதற்காக உச்சநீதிமன்றம் ஒரு குழுவை அமைக்கிறது. அந்த குழுவின் விசாரணை அடிப்படையில் இது முறைகேடாக பெறப்பட்ட பணம் என்று அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையிலே அவரை பதவி விலக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கட்டளையிடுகிறது. மாறாக அவர் மறுக்கிற பட்சத்தில் பாராளுமன்றத்தில் இது இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து அவரை பதவி நீக்கம் செய்கிறார்கள். இது ஒரு நீதிபதி சட்டத்திற்கு புறம்பாக செய்யல, இம்பீச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. 3 நபர் குழு விசாரணை நடத்திட்டு இருக்கு. இன்னும் அந்த அறிக்கை வரல. ஆமா, இப்போ என்னன்னா, அந்த மாதிரி ஒரு சட்டத்திற்கு புறம்பான வகையிலே ஒரு நீதிபதி செயல்பட்டு இருக்கிறார். அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறார். அவர் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்ட சட்டத்திற்கு முரணாக அவர் செயல்படுகிறார் என்று அப்பட்டமாக தெரிகிற பட்சத்தில் அவர் மீது இது போன்ற நடவடிக்கைகளை கொண்டு வருவது நியாயமானதாகவும் இருக்கும், ஏற்புடையதாகவும் இருக்கும். ஆனால் இந்த திருப்பரங்குன்றம் வழக்கை பொறுத்தவரையிலே அவர் சார்ந்திருக்கிற அந்த சமுதாயத்தை எதிராகவும் அவர் சார்ந்திருக்கிற அந்த மதத்திற்கு எதிராகவும் ஒரு கற்பனையான ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு உள்நோக்கத்தை கற்பிக்கிற ஒரு விதமாக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நீதிபதி ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார் என்று சொல்வதே ஒரு உள்நோக்கமாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம், நீதிபதி சட்டத்திற்கு புறம்பாகவோ தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற வழக்கிலிருந்து வெளியே சென்றோ அல்லது வேறு உயர்ந்தபட்ச அமைப்பில் இருக்கிற வழக்கு நிலுவையில் இருக்கிற போது அந்த வழக்கை இவர் தன்னிச்சையாக கையில் எடுத்து தீர்ப்போ வழங்கவில்லை. சட்டத்திற்கு உட்பட்டு அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லி இருக்கிறதோ, உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறதோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இதுல தீர்ப்பு வழங்கி இருக்கிறார். இதுல எங்க சட்டம் மீறப்பட்டிருக்கிறது, இதுல எங்க சமுதாயம் வந்துச்சு, இதுல எங்க மதம் வந்தது? அப்படி எதுவுமே இல்லாத பட்சத்தில் இவர்கள் பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் கொண்டு வருவது என்பது மற்ற நேர்மையாக செயல்படுகிற, சட்டத்தின்பால் செயல்படுகிற, அறத்தின்பால் செயல்படுகிற உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு விடப்படுகிற ஒரு எச்சரிக்கையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். காரணம், இது போன்று தொடர்ந்து இவர்கள் செயல்படுகிற பட்சத்தில் நேர்மையாக செயல்படக்கூடிய ஒரு உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய விளைவாகத்தான் இது இருக்குமே தவிர வேறு எந்த விதமான இதுக்கும் வாய்ப்பில்லை. காரணம், இவர்களுக்கே தெரியும், நம்ம இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தா அது பாராளுமன்றத்தில் நிராகரிக்கப்படும், நமக்கு போதுமான அறுதி பெரும்பான்மை நமக்கு அங்கே இல்லை, நிச்சயமாக இந்த இம்பீச்மெண்ட் தோற்கடிக்கப்படும் என்று தெரிந்தும் கூட இவர்கள் இதை செய்கிறார்கள் என்று சொன்னால் வேறு எந்த அர்த்தமுமாக இருக்காது. இவர்கள் மற்ற நீதிபதிகளையும் அரசு துறைகளையும் மத்திய அரசாங்கத்தின் சார்பில் இருக்கக்கூடிய ஒரு விசாரணை அமைப்புகளையும் ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு செயலாகத்தான் இதை பார்க்கிறேனே தவிர இது சட்டத்தின்பால் எடுக்கக்கூடிய நடவடிக்கையாக இல்லை. பாராளுமன்றத்துக்கு இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது, இம்பீச்மெண்ட் கொண்டு வருவதற்குண்டான அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரம் வெற்றி பெறுமா என்று சொன்னால் வெற்றி பெற முடியாது. இருந்தாலும் இதை செய்கிறார்கள் என்று சொன்னால், தெரிந்தே இதை செய்கிறார்கள் என்று சொன்னால் இது உயர்நீதிமன்றத்தை மிரட்டுகிற செயலாகத்தான் நாம் பார்க்க முடியும். இதே வேகத்தை கரூர் வழக்கிலே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்விலே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கை தன்னிச்சையாக ஒரு தனி நீதிபதி எடுத்து ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். ஒரு SOP ஃபார்ம் செய்யப்படுகிறது, ஒரு SIT ஃபார்ம் செய்யப்படுகிறது. உத்தரவு பிறப்பித்த 24 மணி நேரத்திற்குள்ளாக அந்த விசாரணை அமைப்பு கரூருக்கு சென்று விசாரணையை மேற்கொள்கிறது. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கு முன்பாகவே ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்படுகிறது. அந்த ஒரு நபர் ஆணையம் மறுதினமே அங்கே கரூருக்கு சென்று விசாரணை நடவடிக்கை மேற்கொள்கிறது.
இப்படி இவர்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வருகிற போது அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதும், பாதகமான தீர்ப்பு வருகிற போது மேல்முறையீடு, மேல் நடவடிக்கை, உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் எந்த உத்தரவு பிறப்பித்தாலும் அதை நாங்கள் மதிக்கவே மாட்டோம் என்று செல்லக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக செயல்படக்கூடிய இந்த அரசை இந்த நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத ஒரே காரணத்திற்காக பெரும்பான்மையாக இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து இந்த அரசை கலைக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.